கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நிறையவே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீர்கள். தொழிலில் ஏற்பட்ட சதி முயற்சிகள் காரணமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீர்கள். 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் சேர்க்கையால் உங்கள் உத்தியோகத்திலோ அல்லது சொந்த தொழிலிலோ மறைமுக எதிர்ப்புகளும் சதிகளும் உச்சக்கட்டத்தையே எட்டியிருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய ப்ராஜெக்டுகளை மற்றவர்கள் தங்களுக்குரியதாக மாற்றிக் கொண்டவர்கள் இருப்பார்கள். தொழிலில் உங்கள் கூட்டாளிகளோ உங்களுக்கு தெரியாமல் உங்களை ஏமாற்ற முற்பட்டிருப்பார்கள். உங்கள் வாடிக்கையாளர்களை திசை திருப்ப சதி வேலைகள் நடந்திருக்கும். உங்களை வேலையை விட்டு நீக்கவோ அல்லது தொழிலில் முடக்கமோ பின்னணியில் நடந்த சூழ்ச்சிகள் நிறையவே உங்களை நிலைநடுமாற செய்திருக்கும். அதாவது தொழிலில் ஏற்பட்ட சதி முயற்சி காரணமே நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச ப்ராஜெக்டை கூட அவங்களோட இதுன்னு சொல்லி மாற்றி உங்களை ரொம்பவே நிலைகளையே வைத்திருப்பார்கள். தொழிலில் உங்கள் கூட்டாளியாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரியாமலே உங்களை ஏமாற்ற முயன்றிருப்பார்கள் நிறையவே. மனதை உடைத்த காதல் சம்பவங்கள் அதிகமாகவே இருக்கும். கன்னி ராசி என்பது பொதுவாகவே உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி. உங்கள் 5ஆம் மற்றும் 7ஆம் வீடு பாதிக்கப்படும் போது நீங்கள் உண்மையாகவே நேசித்த காதலில் ஏமாற்றம் மிஞ்சியது. உங்களை விட உயரமாக நினைத்த நபர் உங்களின் அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை தூக்கி எறிந்தபோது உங்கள் உலகம் இருண்டு போனது. காதலித்தவரை உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்ததோடு அல்லது சூழ்நிலை ரீதியாக மாறி உங்களை கைவிட்டதோடு உங்கள் மனதை சுக்குநூறாக உடைத்த அந்த பிரிவின் வழி உங்களை பல மன அழுத்தத்தில் பார்த்திருக்கும். மனதை உடைத்த காதல் சம்பவங்கள் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. கன்னி ராசினாவே நீங்க உணர்ச்சி வசப்படும் ராசி தான். அதே மாதிரி உங்களை விடவும் உயரமாக நினைத்த நபர் உங்களை அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை தூக்கி எறிந்த போது உங்கள் உலகமே இருண்டு போயிருக்கும். காதலித்தவரை உங்களை சந்தேக கண்ணோட பார்த்து அந்த சூழ்நிலை கைதியாகவே மாறி உங்களை கைவிட்டதோடவே மனதை சுக்குநூறாகவே உடைத்திருக்கும். 3ஆம் நபர் பேச்சால் ஏற்பட்ட பிரிவு உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நபருக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனால் உங்கள் இருவருக்கும் இடையில் புகுந்த ஒரு 3ஆம் மனிதரின் கோல் மூட்டும் பேச்சால் பெரும் பிரிவு ஏற்படுத்தியிருக்கும். உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 8ஆம் இடங்களின் அதிபதிகள் இந்த சதியை செய்திருப்பார்கள். அந்த புறம் பேசுபவர்களின் விசம்பந்தமான வார்த்தைகளை நம்பி உங்கள் நெருக்கமானவர்கள் உங்களை சந்தேகப்பட்டிருப்பார்கள். உங்களிடமிருந்து விலகி சென்றிருப்பார்கள். உண்மை என்னவென்று விளங்கக்கூட உங்களுக்கு வாய்ப்பு தராமல் போனதுதான் கொடுமையான உச்சமாகவே இருந்திருக்கும். 3ஆம் நபர் பேச்சை நீங்கள் கேட்டாலே உங்களுக்குள் பிரச்சனை தான் வரும். உங்களுக்கும் பிடித்தமான துணைவையாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், இல்லை நெருங்கி ஒருவராக இருக்கட்டும், 3ஆம் நபரோட பேச்சை கேட்டிருந்தாவே உங்களுக்குரிய பிரச்சனைகளை இருவருக்குமே அதிகமாகவே வந்திருக்கும். 3ஆம் மனிதர்கள் போல் மூட்டும் பேச்சாளரே உங்களுக்கு பிரிவை ஏற்படுத்தி விட்டு செஞ்சிருப்பாங்க. அந்த புறம் பேசுபவர்களோட விசுத்தன்மையான வார்த்தைகளை நம்பி உங்கள் நெருக்கமானவர்கள் உங்களை சந்தேகப்பட்டிருப்பார்கள். உடல் மன சோர்வை அந்த சூழ்நிலைகள் அதிகமாக இருந்திருக்கும். 6ஆம் வீடு என்பது நோய் மற்றும் கடனை குறிக்கும். அங்கு ஏற்பட்ட கிரகங்களின் சேர்க்கையால் தொடர் மன அழுத்தத்தின் காரணமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டது காரணமாகவே இல்லாத உடல் சோர்வு, தலைவலி, தூக்கமின்மை, செரிமான கோளாறுகள் உங்களை வாட்டியிருக்கும். ஏன் வாழ்கிறேன் என்ற விரக்தி மனதை ஆட்கொண்டது. படுக்கையை விட்டு ஏழக்கூடும் பலன் இல்லாதது போல ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். மருத்துவமனை செலவுகள் ஒரு புறம், மன அமைதியின்மை மறுபுறமும் என உங்களை ஒரு பந்து போலவே காலம் உடைத்து விளையாடிய தருணங்கள் அவையாகும். யார் நீங்கள் ரொம்ப உடல் மாசோறு தந்த வழிகள் அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா நீங்க நோய் மற்றும் கடனை குறிக்கும். அதாவது கிரகங்கள் சேர்க்கை திடீர் மாற்றத்தாலேயே உங்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் வந்திருக்கும். காரணமே இல்லாத உடல் சோர்வாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், தூக்கமின்மை, செரிமான குளங்கள் உங்களை வாட்டி வதக்கி எடுத்திருக்கும். மருத்துவமனை செலவுகளாக ஒரு புறம் இருந்தாலும் மன அமைதி இன்னொரு மறுபுறமும் உங்களை ஒரு பந்து போல காலம் உழைத்து விளையாடி இருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். வரப்போகும் நாட்களில் சேமிப்பு உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கப் போகிறது. பணவரவு அதிகரிப்பது ஒரு புறம் இருக்க, இந்த காலகட்டத்தில் உங்களின் சேமிப்பு பழக்கம் கணிசமாகவே உயரும். ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்கால பால்பாப்பிற்காக சேமிக்க தொடங்குவீர்கள். தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களாகவும் அல்லது நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்களாகவும் முதலீடு செய்யும் யோகம் உண்டாகும். வங்கி கணக்கில் உங்களது இருப்பு உயர்வது உங்களுக்கு ஒரு பெரிய மன தைரியத்தையே கொடுக்கும். கடனில்லா வாழ்க்கையை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் அடிகள் அனைத்தும் வெற்றியாகவே அமையும். வரப்போன நீங்க நிறையவே பணவரவு அதிகரிக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்க சேமிப்பு பழக்கம் கணிசமாகவே உயர்றதான் போகுது. ஏன்னா தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களா இருக்கட்டும், இல்லை நீங்க வீடு போன்ற அசைய சொத்துக்கள் முதலீடு செய்யும் யோகம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது.
மன அமைதி கிடைக்கும் வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே உங்களை வாட்டி வதைத்த மன உளைச்சல், தூக்கமின்மை மற்றும் அனாவசியமான பயங்கள் எல்லாமே விலகி போயிடும். தியானம், ஆன்மீகம் போன்றவர்களில் ஈடுபாடு அதிகரித்து மனம் அமைதியின் எல்லையை தொடும் தேவையற்ற விஷயங்களை நினைத்து குழம்பாமல் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்ற நேர்மறை எண்ணம் உங்களுக்குள் உருவாகும். குடும்பத்திலும் வெளி இடங்களிலும் சுமூகமான சூழல் நிலவுவதால் நிம்மதியான உறக்கமும் மனநிறைவும் உங்களுக்கு கிட்டும். மன அமைதி கிடைக்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இனிமேல் வரப்போன நாட்கள்ல. ஏன்னா உங்களுக்கு தியானம், ஆன்மீகம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிச்சு மன அமைதியோட எல்லையை தொடும் தேவையற்ற இந்த விஷயங்களை நினைத்து குழம்பாம நடப்பதில் நன்மைக்கு எங்கள் நேர்மறை எண்ணம் தான் உங்களுக்குள்ள உருவாக போகிறது. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் இனி வரப்போற நாட்கள்ல. உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவாமல் சுயநலத்தோடு இருந்த போலி நண்பர்களை உங்களை விட்டு தானாகவே விலகி விடுவார்கள். அதுக்கு பதிலாக உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நேர்மையான நல்ல குணமிக்க புதிய நண்பர்களின் சேர்க்கை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சரியான ஆலோசனைகளை வழங்கி உங்களை வழிநடத்தும் வழிகாட்டிகள் நண்பர்கள் வடிவில் உங்களுக்கு கிடைப்பார்கள். ஆபத்து காலத்தில் தோள் கொடுக்கும் உண்மையான நடப்பால் உங்கள் வாழ்வு சிறக்கும். வரப்போன நல்ல நண்பர்கள் தான் உங்களுக்கு கிடைக்கவே போறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆபத்துகள் உதவாம இருந்தவர் கூட இனி வரப்போகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க போது நேர்மையான நல்ல குணமிக்க புதிய நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உடல் நலம் சீராகும். கடந்த காலங்களில் உங்களை தொந்தரவு செய்து வந்த நாள்பட்ட வியாதிகள், அஜீரண கோளாறுகள் மற்றும் நரம்பு சம்பந்தமான அசுவஸ்தங்கள் அனைத்துமே படிப்படியாக குணமடையும். முறையான உணவு பழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வீர்கள். முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உடலில் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் கூடிக்கொள்ளும். மருத்துவ செலவுகள் பெருமளவில் குறைந்து உங்களின் ஆற்றல் மேம்படும். நீ வரப்போன நாட்களில் உங்களோட உடல்நலம் சீராக தான் போகிறது. ஏன்னா நீங்க உங்களை தொந்தரவு செய்த நாள்பட்ட வியாதிகள், அஜீரண கோளாறு எல்லாமே உங்களுக்கு சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான அசுவஸ்தங்கள் எல்லாமே அனைத்துமே படிப்படியாக குணமடைய போகிறது. முறையான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சிகள் மூலம் தான் உங்கள் உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள முடியும் உங்களால. அது மட்டும் இல்லாம உங்க முகத்துல ஒரு புதிய பொலிவும் உடல்ல ஒரு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் சூடிக்கொள்ள போகும். இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அழுத்தத்தின் காரணமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டது காரணமாகவே இல்லாத உடல் சோர்வு, தலைவலி, தூக்கமின்மை, செரிமான கோளாறுகள் உங்களை வாட்டியிருக்கும். ஏன் வாழ்கிறேன் என்ற விரக்தி மனதை ஆட்கொண்டது. படுக்கையை விட்டு ஏழக்கூடும் பலரும் இல்லாதது போல ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். மருத்துவமனை செலவுகள் ஒரு புறம், மன அமைதியின்மை மறுபுறமும் என உங்களை ஒரு பந்து போலவே காலம் உடைத்து விளையாடிய தருணங்கள் அவையாகும். யார் நீங்கள் ரொம்ப உடல் மாசோர்வு தந்த வலிகள் அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா நீங்க நோய் மற்றும் கடனை குறிக்கும். அதாவது கிரகங்கள் சேர்க்கை திடீர் மாற்றத்தாலேயே உங்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் வந்திருக்கும். காரணமே இல்லாத உடல் சோர்வா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், தூக்கமின்மை, செரிமான கோளாறுகள் உங்களை வாட்டி வதைக்கி எடுத்திருக்கும். மருத்துவமனை செலவுகளாக ஒரு புறம் இருந்தாலும் மன அமைதி இன்னொரு மறுபுறமும் உங்களை ஒரு பந்து போல காலம் உழைத்து விளையாடி இருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். வரப்போகும் நாட்களில் சேமிப்பு உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கப் போகிறது. பணவரவு அதிகரிப்பது ஒரு புறம் நிற்கும். இந்த காலகட்டத்தில் உங்களின் சேமிப்பு பழக்கம் கணிசமாகவே உயரும். ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்கால பாதுகாப்பிற்காக சேமிக்க தொடங்குவீர்கள். தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களாகவோ அல்லது நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்களாகவும் முதலீடு செய்யும் யோகம் உண்டாகும். வங்கி கணக்கில் உங்களது இருப்பு உயர்வது உங்களுக்கு ஒரு பெரிய மன தைரியத்தையே கொடுக்கும். கடனில்லா வாழ்க்கையை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் அடிகள் அனைத்தும் வெற்றியாகவே அமையும். வரப்போன நீங்க நிறையவே பணவரவு அதிகரிக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்க சேமிப்பு பழக்கமும் கணிசமாகவே உயர்றதான் போகுது. ஏன்னா தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க வீடு போன்ற அசைய சொத்துக்கள் முதலீடு செய்யும் யோகம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. மன அமைதி கிடைக்கும் வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே உங்களை வாட்டி வதைத்த மன உளைச்சல், தூக்கமின்மை மற்றும் அனாவசியமான பயங்கள் எல்லாமே விலகி போயிடும். தியானம், ஆன்மீகம் போன்றவர்களில் ஈடுபாடு அதிகரித்து மனம் அமைதியின் எல்லையை தொடும் தேவையற்ற விஷயங்களை நினைத்து குழம்பாமல் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்ற நேர்மறை எண்ணம் உங்களுக்குள் உருவாகும். குடும்பத்திலும் வெளி இடங்களிலும் சுமூகமான சூழல் நிலவுவதால் நிம்மதியான உறக்கமும் மனநிறைவும் உங்களுக்கு கிட்டும். மன அமைதி கிடைக்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இனிமேல் வரப்போன நாட்கள்ல. ஏன்னா உங்களுக்கு தியானம், ஆன்மீகம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரித்து மன அமைதியோட எல்லையை தொடும் தேவையற்ற விஷயங்களை நினைத்து குழம்பாம நடப்பதில் நன்மைக்கு எங்கள் நேர்மறை எண்ணம் தான் உங்களுக்குள்ள உருவாக போகிறது.
நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் இனி வரப்போற நாட்கள்ல. உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவாமல் சுயநலத்தோடு இருந்த போலி நண்பர்களை உங்களை விட்டு தானாகவே விலகி விடுவார்கள். அதுக்கு பதிலாக உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நேர்மையான, நல்ல குணமிக்க புதிய நண்பர்களின் சேர்க்கை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சரியான ஆலோசனைகளை வழங்கி உங்களை வழிநடத்தும் வழிகாட்டிகள், நண்பர்கள் வடிவில் உங்களுக்கு கிடைப்பார்கள். ஆபத்து காலத்தில் தோள் கொடுக்கும் உண்மையான நடப்பால் உங்கள் வாழ்வு சிறக்கும். வரப்போற நல்ல நண்பர்கள் தான் உங்களுக்கு கிடைக்கவே போறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆபத்துகள் உதவாம இருந்தவர் கூட இனி வரப்போகும் புதிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவுவார்கள். உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க போது நேர்மையான நல்ல குணமிக்க புதிய நண்பர்கள் சேர்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உடல் நலம் சீராகும். கடந்த காலங்களில் உங்களை தொந்தரவு செய்து வந்த நாள்பட்ட வியாதிகள், அஜீரண கோளாறுகள் மற்றும் நரம்பு சம்பந்தமான அசுவஸ்தங்கள் அனைத்துமே படிப்படியாக குணமடையும். முறையான உணவு பழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வீர்கள். முகத்தில் ஒரு புதிய பொலிவும், உடலில் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் கூடிக்கொள்ளும். மருத்துவ செலவுகள் பெருமளவில் குறைந்து உங்களின் ஆற்றல் மேம்படும். நீ வரப்போன நாட்களில் உங்களோட உடல்நலம் வந்து சீராக தான் போகிறது. ஏன்னா நீங்க உங்களை தொந்தரவு செய்த நாள்பட்ட வியாதிகள், அஜீரண கோளாறு எல்லாமே உங்களுக்கு சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான